நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த மனித அன்பும் கர்த்தரை தள்ளிவிட முடியாது. கர்த்தரின் அன்புக்கு நிகரானது கிடையாது. கர்த்தரின் அன்பை தள்ளும் அளவுக்கு எந்த மனித அன்பும் கிடையாது. மனிதர்கள் இன்று அன்பு காட்டுவார்கள், நாளையே கசப்பை உமிழ்வார்கள். மனித மனம் மாறக்கூடியது. மாறக்கூடிய மனித மனதில் மாறாத அன்பு எப்படி இருக்க முடியும்? மாறுகிற அன்பு மனித அன்பு. மனித மனம் மாறுவது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் மாறாத அன்பை எதிர்பார்ப்பது தவறு. இன்று நம்மிடத்தில் அன்பாய் இருப்பவர்கள் நாளை நம்மை வெறுக்கலாம், நம்மை தூக்கி எறியலாம். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகமாய் நேசிக்கிறவர்கள் கூட திடீரென்று வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படியும் நடக்கும். வெறுப்பாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட ஒருவரை கண்டால் எனக்கு பிடிக்காது, அவரை வெறுக்கிறேன் என்று பல வருடங்கள் நினைத்தவர்கள் கூட திடீரென்று அவர்கள் மேல் அன்பு வரலாம். ஒருவருக்கொருவர் அன்பாய் மாறலாம். எல்லா மாற்றங்களும் நிகழும். மனித மனம் நிரந்தரமற்றது. மனிதன் மாறக்கூடிய மனதை பெற்றிருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் மனம் திரும்பி என்று சொல்லுகிறார். மனித மனம் மாறக்கூடியது. மாறக்கூடிய மனித மனதில் மாறாத அன்பு எப்படி கிடைக்கும்? மாறாத அன்பு வேண்டும் என்றால் அது கர்த்தரிடம் மட்டுமே கிடைக்கும். அப்படிப்பட்ட பரிசுத்த மாறாத அன்பை தருகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் முதலிடமாக வைத்து அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் என்பது இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரமாய் இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவர் வரும் பொழுது எருசலேமில் தலைநகராக கொண்டு இந்த உலகத்தையே ஆளுகை செய்வார். அது மகாராஜாவின் நகரம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நகரமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இடத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதங்களின் கொடுமுடி என்று சொல்லும் பொழுது உயர்ந்த பர்வதம், இந்த உலகத்திலேயே உயர்ந்த பர்வதம். அதாவது பர்வதம் என்றால் மலையை குறிக்கும், மிகப்பெரிய மலை என்ற பொருள். ஆனால் இதற்கு ஞானார்த்தமான பதில் எருசலேமை குறிக்கிறது. மிக உயரமான மலை அங்கிருக்கிறது என்ற பொருள் அல்ல. உலகிலேயே உயர்த்தப்பட்ட இடம் அதுதான். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அரசாளுகை செய்யும் பொழுது மகாராஜாவின் நகரமாக அந்த இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்குதான் சிலுவை மரணத்தில் உயிர் தியாகம் செய்தார். அந்த இடத்தில் தான் அவர் மீண்டும் வந்து அரசாளுகை செய்ய போகிறார். அதுதான் உலகிலேயே உயர்ந்த இடம் என்று நாம் ஒப்புக்கொள்வோம். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில், உயர்ந்த பர்வதத்தில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்படும். ஒரு மலையின் மேல் இன்னொரு மலை ஸ்தாபிக்கப்படும் என்பது போல சொல்லி இருந்தாலும், தேவ ஆலயமாகிய பர்வதம் என்று சொல்லும் போது கர்த்தருடைய ஜனங்கள் தான் கர்த்தருக்கு ஆலயம். கர்த்தர் நமக்குள் வாசம் செய்கிறார், நாமே ஆலயமாய் இருக்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். எருசலேமில் கர்த்தருடைய ஜனங்கள் அங்கு போய் ஸ்தாபிக்கப்படுவார்கள், அங்கு நிலைநிறுத்தப்படுவார்கள் என்று பொருள். இதற்கு இன்னொரு ஞானார்த்தமான பொருள் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றிணைந்து இருக்கிற அந்த வாழ்வை சொல்லப்படுகிறது. கர்த்தரோடு நாம் இணைக்கப்பட்டு, அதாவது ரட்சிக்கப்பட்டு உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடன் இணைக்கப்படுகிறார்கள். கர்த்தர் கண்மலை என்று சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் கண்மலையும் என் மீட்பருமாய் இருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட உயர்ந்த மலை என்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பயன்படுத்தப்படுகிறது.
வேதாகமத்தில் கல், கன்மலை என்ற பெயர்கள் கர்த்தருக்கு உவமையாக சொல்லப்படுகிறது. அதுபோல பர்வதங்களின் கொடுமுடி என்று சொல்லும் பொழுது எருசலேம் நகரத்தில் இஸ்ரவேலர்கள், அதாவது இதில் 2 பொருள் உண்டு. அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டப்பட்டு உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள அங்க போவார்கள். இது நடக்கும். இது இயற்கை மண்டலத்தில் நடக்கக்கூடியது, நேச்சுரல் ரீமில் நடக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. இதுவே இன்னொரு பொருளும், ஞானார்த்தமான பொருள் இன்னொன்றும் உண்டு. உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய ஜனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற மிகப்பெரிய எழுப்புதலையும் குறிக்கிறது. இப்படியாக ஜனங்கள் எழுப்புதல் அடைந்து, உணர்வடைந்து, கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தரிடமாய் திரளான ஜனங்கள் வந்து சேருவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் ஆவார்கள் என்று இன்னொரு பொருளும் உண்டு. இப்படி இந்த காரியங்கள் நடப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பு நடக்கும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லும் பொழுது, 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் பொழுது அங்கு எல்லோரும், உலகெங்கும் இருக்கிற ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொள்ள தேவாலயத்திற்கு வருவார்கள். ஏனென்றால் 2000 வருடமாக கர்த்தருக்கு தேவாலயம் இல்லை. சபை, சர்ச் என்று சொல்லுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய பலிபீடமாய் இருக்கிறது, பிரகாரமாய் இருக்கிறது. நாம் தொழுது கொள்ளும் இப்பொழுது செல்லும் நாம் திருச்சபைக்கு செல்வதெல்லாம் பிரகாரத்தில் நின்று கர்த்தரை தொழுது கொள்கிறோம். தேவாலயம் என்றால் பிரகாரத்திற்குள் பரிசுத்த ஸ்தலமும் அதற்குள் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும். இப்படியாக தேவாலயம் கட்டப்படும் இஸ்ரவேலில், எருசலேம் நகரத்தில். அப்பொழுது உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் போய் கர்த்தரை தொழுது கொள்வோம். அந்த காரியம் நடக்கும் என்றும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் புறப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து, கர்த்தருடைய மலைக்கு எருசலேமுக்கு வந்து, நாம் அவர் வழிகளை பின்பற்றுவோம், அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை போதிப்பார் என்று எல்லோரும் ஓடி வருவார்களாம், உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள். அப்படி வந்து அவர்கள் கர்த்தரை தேடுவார்கள். எருசலேமில் இருந்தும் சீயோனில் இருந்தும் கர்த்தருடைய வேதமாகிய வசனம் நமக்கு கிடைக்கும், உலகெங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழுவதும் கர்த்தரோடு மனிதர்கள் சேருகிற ஒரு ரட்சிப்பை, எழுப்புதலின் சம்பவத்தை குறிக்கிறது. ஒரு பொருள். இன்னொரு பொருள் 3ஆம் தேவாலயம் கட்டப்படுவதும் குறிக்கிறது. கர்த்தர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவரின் செயல். 2ஆம் வருகைக்கு முன்பாகவே ஜாதிகளுக்கு உள்ளே கர்த்தர் இப்பொழுது நமக்கு நியாயம் தீர்ப்பது போல உலகத்தில் மிகப்பெரிய நியாய தீர்ப்புகள் உண்டாகும். இந்த கொரோனா கூட அப்படிதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. உலகெங்கும் ஏற்படுகிற இயற்கை சீற்றங்கள், சுனாமி போன்றவை எல்லாம் மனிதனின் மீறுதல்களினாலும் அக்கிரமங்களினாலும் கர்த்தருடைய கோபத்தின் வெளிப்பாடாய் இருக்கிறது. இது நாம் அறிந்த காரியம்தான். இப்படியாக கர்த்தர் ஆதியிலிருந்து பூமியை நியாயம் தீர்த்து வருகிறார். ஆனாலும் கடைசி காலத்தில் இஸ்ரவேலர்களின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் மிகப்பெரிய நியாய தீர்ப்பை கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. திரளான ஜாதிகளை கர்த்தர் கடிந்து கொள்வார். நியாயம் தீர்த்து கடிந்து கொள்வார் என்றால் மிகப்பெரிய அழிவுகள், இயற்கையின் மூலமாக பல அழிவுகள் ஏற்படும். கர்த்தர் கடிந்து கொள்வார், கண்டிப்பார். ஏனென்றால் கர்த்தர் கிருபையாக நீண்ட காலமாக விட்டு வைத்தார். ஜனங்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை இவ்வளவு காலம் கொடுத்து வைத்தார். உலகத்தில் இத்தனை வருடம் அக்கிரமங்கள் நடக்கவில்லையா, நியாய தீர்ப்பு வரவில்லையே என்று பலரும் நினைக்கலாம். நியாய தீர்ப்பு வராததினாலே இன்னும் அதிகமாய் பாவம் செய்தவர்கள் ஏராளமானோர். உண்மையில் இப்படிதான் ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் நடக்கிறது. உலகத்தின் பொதுவாக ஜனங்களின் மனதிலும் இப்படிதான் இருக்கிறது. சிறு சிறு தவறுகள் செய்யும் போது அதற்குரிய நியாய தீர்ப்புகள் எதுவும் வருவதில்லை. கர்த்தர் உடனே எந்த மனிதனையும் தண்டிப்பதில்லை. ஒருவன் பாவம் செய்ய தொடங்கும் பொழுது அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார், விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படி வெளிப்படுத்துகிறார். அவன் செய்வது பாவம் என்பதை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் மிகவும் நாகரிகமாக மனிதனை வழி நடத்துகிறார். எத்தனையோ முறை சொல்லி பார்க்கிறார். தம்முடைய ஜனமாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மனிதனாய் இருந்தால் பலர் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக,
கர்த்தருடைய வார்த்தை இது போன்ற செய்திகள் மூலமாக கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ செய்வது தவறு, விட்டு மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று பல முறை நாம் செய்யும் குற்றங்களுக்கு, பாவங்களுக்கு அவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவர்கள் அந்த பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். மனம் திரும்பாதவர்கள் தொடர்ந்து ஏனென்றால் எந்த தண்டனையும் வரவில்லை அல்லவா? சிறு தவறு செய்யும் பொழுது தண்டனை வராத பட்சத்தில் அது பெரியதாக வளர்ந்து கொண்டே போகிறது. நான் நேற்று கூட நான் புகைப்பிடித்தேன், எனக்கு எந்த தீங்கும் வரவில்லை, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்கிறவன் தான், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் தான், நான் தீய பழக்க வழக்கங்கள் எனக்குள் இருக்கிறது தான், எனக்கு ஒன்றும் தண்டனை வரவில்லையே, அப்படி இருக்க நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று மனதில் கடினப்பட்டு இப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு கிருபையின் நேரத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் மனம் திரும்புவதற்கு தான் அந்த நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றாவது மனம் திரும்புவானா, நாளையாவது மனம் திரும்புவானா என் மகன், என் மகள் என்று அவர் காத்திருக்கிறார். ஆனால் அவர் காத்திருப்பதையும் அவர் கொடுக்கும் வாய்ப்புகளையும் நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். எனக்கு ஒன்றுமே வரவில்லை, எனக்கு எந்த தண்டனையும் வரவில்லை, அதனால் நான் செய்து கொண்டே இருப்பேன், நான் சினிமா பார்த்து பொழுது கழிப்பேன், நான் தவறு செய்வேன் என்று துணிந்து செய்ய தொடங்கி விடுகிறோம். இதுதான் மனிதனின் இயல்பாய் இருக்கிறது. இது மிகப்பெரிய தவறாய் இருக்கிறது. மனம் திரும்புவோம். சிறிய தவறு செய்யும் பொழுதே எச்சரிப்படைந்து நாம் மனம் திரும்புவது நல்லது. இத்தனை காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த காலத்திற்கு பின்பாக சுமார் 2000 வருடங்களாக இந்த உலகத்திற்கு கர்த்தர் கிருபையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியாக, சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனை காலம் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார்? மனிதர்கள் மனம் திரும்பாமல் இன்னும் அக்கிரமம் என்று அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படி இருக்க மனம் திரும்பியவர்களை காப்பாற்றி மனம் திரும்பாமல் இருதய கடினத்தோடு நடக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் காலம்தான் இங்கு தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காலம். இது நிறைவேற போகிறது. இந்த நியாய தீர்ப்பு வரும். இது வருவதற்கு என்ன அடையாளம்? ஜாதிகளை கண்டித்து ஜனங்களை நியாய தீர்ப்பை கொடுத்து கண்டித்து வழி நடத்துவார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள், தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாக அடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பட்டயம், ஈட்டி இவைகள் இரும்பினால் செய்யப்பட்ட பொருள். இவைகள் ஆயுதங்களாக யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். யுத்தத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் அந்த இரும்பை எடுத்து உருக்கி அதை மண்வெட்டிகளாகவும் அரிவாள்களாகவும் செய்வார்களாம். வெட்டுவதற்கு விவசாயம் செய்யும் கருவிகளாக அவர்கள் உருவாக்குவார்கள். அப்படி என்றால் யுத்தங்கள் ஓய்ந்து போகும். கர்த்தர் நியாயம் தீர்க்கும் நாளில் யுத்தங்கள் ஓய்ந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இனி அவர்களுக்கு யுத்தம் என்பதே இல்லை. இனி கற்றுக்கொள்ள போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வழியில் நடப்போம் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். யாக்கோபின் வம்சத்தார் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலின் பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருப்பவர்கள், இரத்தத்தின்படி இஸ்ரவேலரின் வம்சத்தில் பிறந்து வளர்ந்த உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்களாய் இருக்கிறார்கள். உலகெங்கும் இருக்கிற 12 கோத்திரத்தாரையும் குறிக்கிறது. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழைக்கிறார். வாருங்கள், கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடவுங்கள் என்று. யாக்கோபின் வம்சத்தாரை கர்த்தர் கை நெகிழ்ந்தார். அப்படி என்றால் கைவிட்டார் என்று சொல்லப்படும் பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கைவிட்டார். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து கள்ள தீர்க்க தரிசன ஆவிக்கு இடம் கொடுத்து நாள் பார்க்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறது, நாள் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, பில்லிசூனியம் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். பெலிஸ்தர்களை போல் இப்படிப்பட்ட பாவங்களை இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். அது மட்டுமல்ல, அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட பாவமாய் இருக்கிறது? இஸ்ரவேலர்கள் கள்ள தீர்க்க தரிசன ஆவிக்கு இடம் கொடுத்தார்கள், பில்லிசூனிய வேலை செய்தார்கள், நாள் பார்க்கிற வேலை செய்தார்கள்,
ஒழுக்கம் இல்லாமல் கற்பு நெறி தவறி அந்நியர்கள் மேல் இச்சை கொண்டவர்கள் ஆனார்கள். அந்நிய புத்திரர் என்று சொல்லும் பொழுது விக்கிரக ஆராதனை செய்கிற ஆண் பெண்களை தங்களுக்கென்று திருமணம் செய்து கொண்டார்கள், தங்கள் குடும்பத்தோடு சேர்த்து கொண்டார்கள், அவர்களோடு சம்பந்தம் கலந்தார்கள். இது மகா பெரிய பாவமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத செயலாயிருக்கிறது. கர்த்தர் மிகவும் கோபப்படுகிற செயல் இது. கர்த்தரை கோபப்படுத்துகிற செயலாய் இது இருக்கிறது. இஸ்ரவேலரின் தேசங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் தேசத்தில் குதிரைகள் பழுகி பெருகி இருக்கிறது, ரதங்களுக்கும் பஞ்சம் இல்லை. இப்படியாக இஸ்ரவேலர்கள் செழிப்பாய் இருக்கிறார்கள். அதாவது பணம் பொருள் என்று அதிகமாய் சம்பாதிப்பதையும் பாவம் செய்வதையும் பில்லிசூனியங்கள் விக்கிரக ஆராதனை போன்ற காரியங்களை செய்வதையும் நாள் பார்ப்பது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது, இப்படிப்பட்ட கர்த்தருக்கு அருவருப்பான எல்லா செயல்களையும் இஸ்ரவேலர்கள் செய்து கொண்டிருந்த காலமாய் இது இருக்கிறது. அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கிறது. அவர்களுடைய ரதங்களுக்கு முடிவே இல்லை, எவ்வளவு என்று சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறது. இஸ்ரவேலரின் தேசங்கள், அவர்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனையினால் நிரம்பி இருந்தது. தங்கள் கைகளின் கிரியைகளையும் தங்கள் விரல்களால் உண்டு பண்ணினவைகளையும் அவர்கள் வணங்கி தொழுது கொள்ளுகிறார்கள். இதை எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காரியமா இருக்கிறது, வேதனையான காரியமா இருக்கிறது. நம்மை படைத்தவர் தேவன், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவரை நாம் வணங்க வேண்டும். நம் கைகளால், மனித கைகளால் நாம தெய்வத்தை உண்டாக்க அந்த அளவுக்கு நமக்கு வல்லமை இருக்கிறதா? இப்படிப்பட்ட பாவத்தை யாக்கோபின் புத்திரரான இஸ்ரவேலர்கள் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், அதனால் அவர்கள் பாவத்தை மன்னியாதிருப்பீர் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லோரும் விக்கிரக ஆராதனையில், சிறியவர்கள் பெரியவர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் விக்கிரக ஆராதனை செய்வதிலும், இச்சைக்கு இடம் கொடுப்பதிலும், பில்லிசூனிய வேலைகள் செய்வதிலும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பங்கெடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதினால் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டார். அவர்களை கர்த்தர் மன்னிக்க மாட்டார். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் பயந்து உன்னை நீ ஒளித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்க முடியாது, நீ ஒளிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும் பொழுது இது நமக்கும் பொருந்தும். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனம் இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவரும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கர்த்தரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும். இப்படி கர்த்தரை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு பலவித இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் இடம் கொடுத்து கர்த்தரை மறந்து மற்ற விஷயங்களில் மூழ்கி வாழ்வது கர்த்தருக்கு அருவருப்பானது. உதாரணத்திற்கு, விக்கிரக ஆராதனை என்றால் கர்த்தரை தவிர மற்ற விஷயங்களை வணங்குவது விக்கிரக ஆராதனை. ஒரு சாதாரணமாக கிரிக்கெட் பார்ப்பது தவறு என்று சொல்ல முடியாது, பொதுவாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம். ஆனால் அதையே பைத்தியமாக நினைத்து, அதாவது வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் இடம் கொடுக்காமல், நேரத்தை பயன்படுத்தாமல் கிரிக்கெட் பார்த்து கொண்டு இருந்தால் கிரிக்கெட் தான் விக்கிரகமாய் இருக்கிறது. விக்கிரக ஆராதனை செய்கிற மனிதனும் இந்த கிரிக்கெட் பார்க்கிற மனிதனும் ஒன்றே. இது உதாரணத்திற்கு. கிரிக்கெட் என்பது ஒரு சாதாரண விளையாட்டு தானே, அதில் என்ன பாவம் இருக்க போகிறது என்று நினைக்க கூடாது. எதை முதலிடத்தில் வைத்தாலும் அது பாவம்தான். கர்த்தரை நம் இருதயத்தில் முதலிடத்தில் வைக்க வேண்டும். அதை எடுத்துவிட்டு, கர்த்தரை எடுத்துவிட்டு நாம் எந்த விஷயத்தை முதலில் வைத்தாலும் அது விக்கிரகமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, பெற்ற தாயையே கூட கர்த்தரை விட அதிகமாய் நேசித்தால் அந்த தாயை நாம் விக்கிரகமாக்குகிறோம், அதுவும் பாவமே. எதற்கும் எந்தெந்த இடத்தில் எது இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் முதலிடம் என்பது கர்த்தருக்குரியதா இருக்க வேண்டும். எந்த மனித அன்பும் கர்த்தரை
தள்ளிவிட முடியாது. கர்த்தரின் அன்புக்கு நிகரானது கிடையாது. கர்த்தரின் அன்பை தள்ளும் அளவுக்கு எந்த மனித அன்பும் கிடையாது. மனிதர்கள் இன்று அன்பு காட்டுவார்கள், நாளையே கசப்பை உமிழ்வார்கள். மனித மனம் மாறக்கூடியது. மாறக்கூடிய மனித மனதில் மாறாத அன்பு எப்படி இருக்க முடியும்? மாறுகிற அன்பு மனித அன்பு. மனித மனம் மாறுவது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் மாறாத அன்பை எதிர்பார்ப்பது தவறு. இன்று நம்மிடத்தில் அன்பாய் இருப்பவர்கள் நாளை நம்மை வெறுக்கலாம், நம்மை தூக்கி எறியலாம். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகமாய் நேசிக்கிறவர்கள் கூட திடீரென்று வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படியும் நடக்கும். வெறுப்பாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கூட ஒருவரை கண்டால் எனக்கு பிடிக்காது, அவரை வெறுக்கிறேன் என்று பல வருடங்கள் நினைத்தவர்கள் கூட திடீரென்று அவர்கள் மேல் அன்பு வரலாம். ஒருவருக்கொருவர் அன்பாய் மாறலாம். எல்லா மாற்றங்களும் நிகழும். மனித மனம் நிரந்தரமற்றது. மனிதன் மாறக்கூடிய மனதை பெற்றிருக்கிறான். அதனால்தான் கர்த்தர் மனம் திரும்பி என்று சொல்லுகிறார். மனித மனம் மாறக்கூடியது. மாறக்கூடிய மனித மனதில் மாறாத அன்பு எப்படி கிடைக்கும்? மாறாத அன்பு வேண்டும் என்றால் அது கர்த்தரிடம் மட்டுமே கிடைக்கும். அப்படிப்பட்ட பரிசுத்த மாறாத அன்பை தருகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் முதலிடமாக வைத்து அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு நம் வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளாகிய வேத வசனம் நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை நேசித்து, நம் தேவனை நேசித்து, அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு, நாம் அதை பத்திரப்படுத்தி நம் வாழ்க்கையின் வழியாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு வாலிப மகன் இருக்கிறான் என்றால் ஒரு பெண்ணை நேசிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பெண் ஒரு கடிதம் எழுதினால் அந்த கடிதத்தை அவன் எவ்வளவாய் நேசித்து வைத்துக் கொள்வான்? மிகவும் நேசிப்பான். அந்த கடிதத்தை ஒரு முறை அல்ல பல முறை படிப்பான். நான் நேசித்த ஒரு பெண் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதை பத்திரமாய் வைத்திருப்பான். அதை எடுத்து போடக்கூட அவனுக்கு மனம் வராது. ஒரு மனிதனுடைய அன்பே இந்த அளவுக்கு இருக்குமானால், மாறாத அன்புள்ள மனித அன்பு மாறக்கூடியது. மாறாத அன்புள்ள நம் தேவன் அவர் எழுதி கொடுத்த கடிதங்கள் தான் வேத புத்தகம். அவர் நமக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை எழுதி புத்தகமாக கொடுத்திருக்கிறார். அந்த கடிதம் தான் வேத வசனங்கள். அவரை நாம் நேசித்தால், ஒரு வாலிபன் தான் நேசிக்கிற பெண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வான். அதே போல உண்மையாய் நாம் கர்த்தரை நேசித்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மணவாளனா இருக்கிறார், நாம் மணவாட்டியா இருக்கிறோம். மணவாளனுக்கு பிரியமானதை செய்வதே சிறந்ததா இருக்கிறது. அன்பு எதையும் தாங்கும், எதையும் செய்யும், சகலத்தையும் நம்பும். கர்த்தர் தந்த வார்த்தையை நம்பும். நாம் கர்த்தரை நேசித்தால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்மால் நம்ப முடியும். கர்த்தரை நேசிக்க முடியும். அவர் சொல்வதை எல்லாம் தாங்க முடியும். அந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும் அந்த காலத்தில், இந்த சமயத்தில், இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டம் குறிக்கப்படுவது விக்கிரகங்களின் ஆளுகைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? இது எந்த காலத்திற்கும் பொதுவான விஷயம். அதாவது இந்த பாவம் செய்யப்படும் பொழுது இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரும் என்பதே இதன் பொருளா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியம் மனிதர்களுடைய மேட்டிமையான கண்களின் நிமித்தம், அதாவது பெருமை மிகுந்த மனம், பெருமையுள்ள குணம், கர்வம், திமிர், பெருமை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். நான் என்கிற அகங்காரம் என்று சொல்வோம். நான் பெரியவன், என்னால் இது முடியும், என்னால் இதை செய்ய முடியும், நான் செய்வேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள், இந்த வார்த்தைகளின் பொருள் நம் மனதில் இருக்குமானால் அது மகா பாவமாய் இருக்கிறது. எல்லா பாவத்திற்கும் வேறாய் இருப்பதும் இந்த பெருமையும் சுயநலமும் தான். பெருமை எல்லா பாவத்திற்கும் வேறாய் இருக்கிறது. ஆதியிலே ஏசாயா 14, எசேக்கியேல் 28 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே பொல்லாத சாத்தான் லூசிபராய் தேவதூதனாய் கேருவாய் இருந்த அந்த தேவதூதர் கூட்டம்
பெருமை கொண்டதினால், இருதயத்தில் பெருமை கொண்டதினால் சாத்தானாய் கீழே தள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமைதான் முதல் பாவமாய் இருக்கிறது. அது நிமித்தம் வந்ததே, அந்த வழியில், அந்த வேரிலிருந்து தோன்றியதே மற்ற எல்லா பாவங்களும். பெருமை கர்த்தர் அருவருக்கிற மகா பெரிய காரியம். பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த பாவத்திற்கும் மன்னிப்பு கிடைக்கும். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்தே நின்று விடுகிறார் என்றால் அது எந்த அளவுக்கு மோசமானதை என்று புரிந்து கொள்வோம். நாம் நம் இருதயத்தில் இருக்கிற மேட்டுமையை எடுத்து போடுவோம். பெருமை மகா அருவருப்பானது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாயிருக்கிறது. நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் என்று சொல்லுகிறார். பெருமை மிகுந்தவனை கர்த்தருடைய ஜனம் பெருமை கொண்டு திரிந்தால், அதாவது உலகத்தார் பெருமை கொண்டு திரியும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நியாயத்திற்பாக அக்னி கடலை வைத்திருக்கிறார், அவர்களை விட்டு விடுவார். ஆனால் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு மீட்டு கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் மேட்டிமை கொண்டால், ரட்சிக்கப்பட்ட பின்பு தவறு என்று தெரிந்த பின்பு மீண்டுமாக பெருமை கொண்டால், அந்த பெருமை நிமித்தம் தவறு செய்தால் கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். அவர்களுடைய மேட்டிமை தாழ்த்தப்படும் என்று சொல்லுகிறது. அவர்கள் எந்தெந்த காரியத்தில் மேன்மை பாராட்டுகிறார்களோ, பெருமை கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அதற்கேற்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்து அவர்களை தண்டித்து அவர்கள் பெருமையை அடக்குவார். அவர்கள் இருதயம் தாழ்ந்து போகும் அளவுக்கு, தாழ்ந்த நிலையில் வரும் வரைக்கும் அவர்கள் துன்பப்படுவார்கள். இது கர்த்தர் செய்கிற செயலாயிருக்கிறது. கர்த்தரை அடிப்பார். நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா அவர். நம் ஆசிரியர்கள் நம்மை அடித்து நம்மை வளர்க்க அவர்களுக்கு உரிமை இருப்பது போல கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர். அவர் நம்மை அடித்து திருத்துவார். அதனால் பெருமை பாவம் என்பதை அறிந்து கொண்டு அதை விட்டுவிட வேண்டும். அதை எல்லளவும் நம் மனதில் வைத்திருக்க கூடாது. அதை நாம் பெருமையில் உலகத்தின் மனிதர்கள் ஊறி போயிருக்கிறோம். இப்பொழுது அதிகமாய் ஊறி போய்விட்டோம். எது பெருமை என்று தெரியாத அளவுக்கு பெருமை ஒரு நற்குணமாக நமக்குள் மாறி போயிருக்கிறது. அந்த அளவுக்கு வேரூன்றி போயிருக்கிறது. அதன் மேல்தான் எல்லா பாவங்களும் இருக்கிறது. அதனால் தயவு செய்து இதை நம்மை நாமே ஆராய்ந்து தினந்தோறும் நம்மிடத்தில் இருக்கிற பெருமை என்ற குணத்தை, எந்த நேரத்தில் நாம் பெருமைப்பட்டோம், எந்த வார்த்தை பேசினோம் என்பதை தினந்தோறும் இரவில் ஆராய்ந்து அறிந்து நம் இருதயத்தை சுத்திகரித்து கொண்டு நாம் செய்த தவறுக்கு அன்றே நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரிடத்தில் பேசும்போது பெருமைப்பட்டோம், எதை நினைக்கும் போது பெருமைப்பட்டோம், எந்த காரியத்தில் நாம் தவறு செய்தோம் என்பதை நம்மை ஆராய்ந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லா மனிதர்களுடைய மேட்டிமையும் கர்த்தர் அழித்து போடுவார் என்றால், மனிதனின் மேட்டிமை எப்படி வரும் என்றால், மனிதன் ஏதாவது ஒன்றை சாதித்து அந்த சாதனையினால் அவன் பெருமை கொண்டு இருப்பான். உதாரணத்திற்கு, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டினால், இந்த கட்டிடத்தை நான் கட்டியிருக்கிறேன், இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிவிட்டேன் என்று பெருமை கொள்வேன். ஒரு கார், பெரிய கார் வாங்கியிருந்தால், இவ்வளவு பெரிய காரை நான் வாங்கியிருக்கிறேன் என்று பெருமை கொள்வேன். அதே போல ஒரு தேசம் என்றால், ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுகிறது, அது வெற்றிகரமாக நிலாவுக்கு போகிறது என்றால் அப்பொழுது பெருமைப்படுவோம். இப்படி பெருமை எங்கெங்கு வருகிறதோ அதை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார். இதன் பொருள் என்னவென்றால், எந்த விஷயத்தை வைத்து நாம் பெருமைப்படுகிறோமோ அதன் மூலமாகவே கர்த்தர் நம்மை அடிப்பார். அப்பொழுது நாம் படும் பாடுகளும் வேதனைகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நாம் ஒரு மனிதன் தன்னை அழகானவன் என்று நினைத்து பெருமைப்பட்டால் அந்த அழகிய நிமித்தம் அவன் படும் பாடுகள் பெரிதா இருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய துன்பம் அவனுக்கு வரும். அவன் ஏன் தான் பிறந்தோம் என்றோ நினைக்கும் அளவுக்கு அவனுக்கு வேதனை வரும். ஒரு மனிதன் படிப்பை வைத்து பெருமைப்பட்டால் அந்த படிப்பின் நிமித்தம் அவன் மகா பெரிய துன்பத்தை அனுபவிப்பான். அப்பொழுது அவன் மனம் நினைக்கும், படிக்காமல் இருந்திருந்தால் நலமாயிருக்குமே என்று தோன்றும் அளவுக்கு இருக்கும். இதே போல்தான் எல்லா காரியமும். ஐஸ்வர்யத்தினால் பெருமைப்பட்டாலும் சரி, இப்படி எதில் இருந்தாலும் கர்த்தர் அதை வைத்தே அடித்து மனிதர்களை மனம் திரும்ப பண்ணுவார். இப்படி பெருமை என்பது கர்த்தருக்கு அருவருப்பானதா இருக்கிறது. கர்த்தர் பெருமையுள்ளவனை தாழ்த்துவார், அவர்களை அடித்து திருத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுதே நமக்குள் இருக்கிற பெருமையை விட்டொழிப்போம், மனம் திரும்புவோம்.
கர்த்தருக்கு அருவருப்பான எந்த காரியமும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை கவனித்து சுத்திகரித்துக் கொள்வதே சிறந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு. அதை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஏசாயா 2 அதிகாரம் 11 முதல். மனிதனின் பெருமை கர்த்தருக்கு அருவருப்பானது. பெருமைப்படத்தக்க தகுதி மனிதனுக்கு இல்லை. இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தரே இதை உண்டாக்கினார். பூமியை உண்டாக்கினார், காற்றை, வான மண்டலங்கள், வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும், செடி கொடிகள், காற்று, தண்ணீர், மழை, தரை எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இதையெல்லாம் உண்டாக்கி இதில் வாழும் உயிரினங்களை உண்டாக்கினார். அதன் பின்பு கடைசியாக மனிதனை உண்டாக்கினார். இப்படி மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்துவிட்டு மனிதனையும் படைத்து அவனுக்கு உயிரையும் கொடுத்து, அந்த உயிரை படைத்ததும் அவர்தான். எல்லாவற்றையும் படைத்து இந்த பூமியில் நீங்கள் வாழுங்கள், இது உங்களுக்காக நான் படைத்திருக்கிறேன் என்று கொடுத்தார். இதில் நம்முடைய பங்கு என்ன இருக்கிறது? நம்முடைய உழைப்பு என்ன இருக்கிறது? மனிதனாக நாம் என்ன உழைத்தோம்? நம்முடைய பிறப்பிற்கு நாம் என்ன உழைத்தோம்? இந்த பூமியில் வாழ்வதற்காக நாம் என்ன செய்தோம்? இந்த பூமியை உண்டாக்கினோமா? நமக்கு ஆகாரத்தை உண்டாக்கி கொண்டோமா? காற்றை உண்டாக்கி கொண்டோமா? எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார், சிருஷ்டித்து கொடுத்தார். அதை ஆண்டு கொண்டு வாழுங்கள் என்று சொன்னார். நம்மை, நம் ஜீவனையும் அவரே படைத்திருக்கிறார். நம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தையும் அவரே படைத்திருக்கிறார். இதில் நம்முடைய சிருஷ்டிப்பில் நம்முடைய பங்கு எத்தனை சதவீதம் இருக்கிறது? 0 தான். 1% கூட, ஒரு சின்ன துளி அளவு கூட நம்முடைய பங்கு இல்லை. ஏன்? பிறந்த பின்பு நாம் குழந்தையா இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. நம்மை கொன்று போட யாராவது வந்தாலும் நாம் குழந்தையா இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும்? நம்மை பாதுகாத்து வளர்க்க நமக்கு பெற்றோர்களையும் நமக்கு குடும்பத்தையும் கர்த்தர் கொடுத்தார். பிறந்த பின்பும் வளர்ந்து நாம் பெரியவர்களாகும் வரைக்கும் நாம் பாதுகாக்க, நம்முடைய பாதுகாப்புக்கு பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்திருக்க, மேன்மை பாராட்ட நமக்கு எங்கு இடம் உண்டு? எதை வைத்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? நான் இதை செய்தேன், அதை செய்தேன், இது என்னுடையது, என்னுடைய பங்கு, இது என் வாழ்க்கையில், இது என்னுடைய பங்கு என்று சொல்லும் அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம்? என்ன சாதனை செய்திருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். நாம எதுவும் செய்ய முடியாது. நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த அந்த மதிப்பெண் பெறுவதற்கு அந்த தேர்வு நேரத்தில் அன்று ஒரு நாள் நம் உடல்நிலை ஆரோக்கியமாக இல்லை என்றால், நாம் தேர்வு எழுதவில்லை என்றால் அந்த மதிப்பெண் எப்படி வந்திருக்கும்? அந்த நாளில் ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுத்து, ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் கொடுத்து தேர்வின் மதிப்பெண்ணை கர்த்தர் கொடுக்கிறார். அதுவும் கர்த்தர் கொடுப்பதுதான். சிலர் நான் அதிக சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று பெருமை பாராட்டுவார்கள். இதில் உங்களுடைய பங்கு என்ன இருக்கிறது? எல்லோரும் உழைக்கிறார்கள், எல்லோருக்கும் ஐஸ்வர்யம் சேர்வதில்லை. கடின உழைப்பாளிகள் எவ்வளவோ பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவர்கள் தான் செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள். யோசித்து பார்ப்போம். நம்மை விட கடின உழைப்பாளிகள் எவ்வளவு பேர் ஏழையா இருக்கிறார்கள். உழைப்பினால் செல்வம் சேருவதில்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் சேருகிறது. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பார்த்தால் நாம் ஒன்றும் இல்லை என்பதே உண்மை. நமக்கு பலமாக இருந்து நம்மை அவர் திருக்கரங்களில் தாங்கி கொண்டிருப்பதினால் நாம் அவர் கரங்களில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். நாம எல்லாம் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, அவர் நம்மை தாங்கி கொண்டிருப்பதினால் நம்மால் செயல்பட முடிகிறது. அவர் திருக்கரங்களில் நின்று கொண்டுதான் நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் கரங்களை விட்டால் நாம் அவ்வளவுதான். நம் ஜீவனை நமக்கு இன்று கொடுத்திருக்கிறாரே. கொள்ளை நோய் வந்ததே, இயற்கை பேரிடர் எத்தனை வந்தது, எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காத்து அவர் வைத்திருப்பதினால் நம்மால் எல்லாம் செய்ய முடிகிறது. இப்படி இருக்க மேன்மை பாராட்ட நமக்கு என்ன இடம் உண்டு? எங்க இருக்கிறது இடம்?
எந்த காரியத்தை வைத்து மேன்மை பாராட்டுவது? படிப்பை வைத்து, செல்வத்தை வைத்து, உழைப்பை வைத்து, எதை வைத்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. வாய்ப்பு கிடைக்கிறது, நாம் போராடுகிறோம். போராடுகிற எல்லோருக்கும் வெற்றி கிடைத்து விடுகிறதா? இல்லையே. கடின உழைப்பாளிகள் அதிக பணம் சம்பாதித்து விடுவதில்லை. கடினமாய் உழைத்து பாடுபட்டு படிக்கிற பல பிள்ளைகள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதில்லை. வாழ்க்கையில் பல காரியங்கள், சிலர் ஒன்றுமே செய்யாமல் சுலபமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உழைப்பே இருக்காது அவர்களிடத்தில். ஆனால் சகல ஐஸ்வர்யங்களுடனும் சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு அந்த ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவர்களுக்கு யார் கொடுத்தார் என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தமக்கு பிரியமானவனை ஆசீர்வதிக்கிறார். அவர் கண்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். மேன்மை பாராட்டுதலை விட்டுவிட வேண்டும். பிறரை பார்த்து பொறாமைப்படுவதும் தவறு. நம்மை நாமே உயர்த்தி மேன்மை பாராட்டுவதும் பாவமாயிருக்கிறது. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து மேன்மை பாராட்டினால் அது மிகவும் பாவமாயிருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் அவர்களை தண்டித்து வழி நடத்துவார். தம்முடைய ஜனங்கள் பெருமை பாராட்டினால் அவர்களை தாழ்த்தப்படும்படிக்கு, அவர்கள் இருதயம் தாழ்த்தப்படும்படிக்கு அவர்களை கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்து வழி நடத்துவார். நியாய தீர்ப்பை சுமக்க நேரிடும். கர்த்தருடைய ஜனங்கள் எச்சரிக்கையாய் இருப்போம். எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருப்போம். மேன்மையை மட்டும் எப்பொழுதும் எந்த காரியத்திலும் மேன்மை பாராட்ட வேண்டாம். எந்த நன்மைகள் நமக்கு நடந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்துதான் வருகிறது. கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். நம்முடைய பங்கென்று ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் சுகபலனாய் இருப்பதினால் போராடுகிறோம், உழைக்கிறோம். ஆனால் பலன் தருவது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. விதையை நிலத்தில் விதைப்பது விவசாயியாயிருக்கலாம், அதை முளைக்க பண்ணுவது கர்த்தரே. உழைப்பு விவசாயியினுடையதாய் இருந்தாலும் அந்த விதை முளைக்க வேண்டாம் என்று கர்த்தர் நினைத்தால் விவசாயியின் உழைப்பினால் அதை முளைக்க வைத்து விவசாயத்தில் பலனை அனுபவித்து விட முடியாது. எதற்கும் அங்கீகாரம் அவருடையது. கர்த்தரே நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய மேட்டிமை என்பது மகா பாவம். நாம் மேட்டிமை படவே கூடாது. மனிதன் எதை எதை வைத்து மேன்மை பாராட்டுகிறானோ அதையெல்லாம் தாழ்த்தும்படிக்கு, இதனால் தானே நீ மேன்மை பாராட்டுகிறாய், இதை தாழ்த்துகிறேன் என்று கர்த்தர் பல காரியங்களை செய்கிறார். ஒரு சிறு உதாரணம். ஒரு குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளும். அந்த வீட்டில் 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றாலும் ஒரு பிள்ளையை மட்டும் பெற்றோர்கள் மிகவும் செல்லமாக கொண்டாடி வளர்த்தால் அந்த பிள்ளைக்கு உடனே வியாதி வரும், ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடும். மிக அதிகமாக அந்த பிள்ளையின் நிமித்தம் பெருமை பாராட்டினால், அன்பாய் இருப்பதோ ஆதரிப்பதோ தவறில்லை. அந்த பிள்ளையின் நிமித்தம் பெருமை பாராட்டுவது, என் மகன் இவன் ஆண் பிள்ளை என்று பெருமை பாராட்டுவது, அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அந்த பிள்ளையை உயர்த்தி அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய கொண்டாட்டம் செய்வது, இப்படி எல்லாம் செய்தால் கர்த்தர் அதை அருவருக்கிறார். இது தவறு. எந்த விஷயத்திலும் யாரையும் மிகவும் உயர்த்தி விடக்கூடாது. நம்மிடத்தில் இருக்கிற எந்த காரியத்தை வைத்து நாம் மேன்மை பாராட்டுகிறோமோ அந்த காரியத்தினாலே நாம் அடிபடுவோம். இதை நாம் கவனிப்போம். கர்த்தர் அதை வைத்து நியாயம் தீர்ப்பார். இங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையும் மாணவைகள் எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கினதுமான எல்லா கேதுரு மரங்களின் மேலும் கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயர்ந்த எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதில்களின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோத விஷயங்களின் மேலும் கர்த்தருடைய நாள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இதன் பொருள் என்ன? இந்த காரியங்கள் எல்லாமே கேதுரு மரங்கள் மேலும், கேதுரு மரங்கள், கர்வாலி மரங்கள், உயர்ந்த பர்வதங்கள், உயர்ந்த மலைகள், இப்படியாக இஸ்ரவேலர்கள் எதை எதையெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்களோ அதன் மேலெல்லாம் கர்த்தருடைய நாள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் என்றாலே அது நியாய தீர்ப்பு நாளை குறிக்கும்.
அது தண்டிக்கிற நாள், அந்த இடங்களுக்கு ஆபத்து வருகிற நாள், கர்த்தர் அதை அழித்து போடுவார் என்று பொருள். இப்படி எதை குறித்தெல்லாம் மனிதன் மேன்மை பாராட்டுகிறானோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார். அப்பொழுது மனிதனுடைய இருதயம் தாழ்த்தப்படும். நம்மிடத்தில் இருக்கிற பொருளை வைத்துதான், பொருளோ அதாவது ஏதாவது ஒரு காரியமோ இருந்தால் அதை வைத்துதான் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அப்பொழுது அவை எல்லாம் முற்றிலும் அழிக்கப்படும். நாம் மேன்மை பாராட்டின காரியங்கள் நம்மை விட்டு போகும்போது, நாம் அதை இழந்த பின்பு நாம் இருதயம் தாழ்த்தப்படும். கர்த்தர் அதை எடுத்து விடுவார். நாம் நன்றாக வசதியாக வாழ்வதற்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார் நமக்கு. ஆனால் அதை கொண்டு நம்ம மேன்மை பாராட்டினால் அதை நம்மிடமிருந்து எடுத்து போடுவார். மேன்மை பாராட்டுதல் கர்த்தருக்கு அருவருப்பானது. உலக மக்களுக்கு, அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தரை நோக்கி வராமல் பாவத்தில் கிடக்கிற மனிதர்கள் இருப்பார்களானால், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நாளில், அவர்களுடைய வாழ்நாள் முடிந்த பின்பு கடைசியாக இருக்கிற நியாய தீர்ப்பு நாளில் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களாய் இருந்து கொண்டு எதையாவது ஒரு விஷயத்தை வைத்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தால், இப்பொழுதே அந்த தண்டனையை கொடுத்து, அந்த அவர்கள் எதை வைத்து மேன்மை பாராட்டுகிறார்களோ அந்த காரியத்தை அவர்களிடமிருந்து எடுத்து அழித்து போட்டு அவர்களை வெறுமையாக்கி கர்த்தர் இப்பொழுதே நம்மை தாழ்த்தி விடுவார். ஏனென்றால் நம்மை பரலோகத்திற்கு சேர்த்து கொள்ள கர்த்தருக்கு விருப்பம். அதனால் நாம் பெருமை உள்ளவர்களாய் இருந்தால், மகா பாவிகளாய் இருந்து பரலோகம் செல்ல முடியாது. அக்னி கடலுக்கு தான் நாம் போக வேண்டி வரும். நமக்கு பரலோகத்திற்கு செல்ல தகுதி இல்லை. ஏனென்றால் பெருமையின் மேல் எல்லா பாவங்களும் இருக்கும். அதனால் நாம் போக முடியாது. பெருமை கொண்ட மனம் பரலோகத்திற்கு இடமே இல்லை. அதனால்தான் அன்று சாத்தானை கர்த்தர் கீழே தள்ளினார். பெருமை கொண்டதினால்தான் கேருபாய் இருந்தவன் சாத்தானாய் விழுந்தான். இது நடந்தது அல்லவா? அதே போல நாமும் பெருமையோடு அங்கு போக முடியாது. அதனால் கர்த்தர் இப்பொழுதே எந்த விஷயத்தை வைத்து நாம் பெருமைப்படுகிறோமோ அதை நாம் இழக்க வைத்து விடுவார். அப்பொழுது அதை இழந்த பின்பு நம் இருதயம் தானாக தாழ்த்தப்படும். நாம் மனம் தாழ்ந்திருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்வார். பெருமை என்பது ஒரு கரை போல. அந்த கரை உள்ளவர்களை கர்த்தருக்கு பிடிக்காது. நம் இருதயத்தில் பெருமை என்னும் கரை படாமல் நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். தாழ்மை என்பது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று. கர்த்தரே தாழ்மையாய் இருக்கிறார் என்றால் நாம் எல்லாம் எதற்கு? பெருமை என்ற வார்த்தையை உச்சரிப்பது கூட தவறு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அவரே எல்லா பெருமைக்கும் உரியவர். நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஜனம் என்று மேன்மை பாராட்டுவோம். அவருடைய சித்தம் அறிந்து செயல்படுகிற, அவருடைய விருப்பத்திற்காக வாழ்கிற, அவர் என்னை தெரிந்து கொண்டவர், அவர் என்னை தெரிந்து கொண்டார், நான் பாக்கியசாலி ஆனேன் என்று மேன்மை பாராட்டுவோம். அவரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர நம்மை குறித்து அல்ல. கர்த்தரை நிமித்தம், அவர் நாமத்தை நிமித்தம் நாம் மேன்மை பாராட்டலாம். நம்மை குறித்தல்ல, நம் செயல்களை குறித்தல்ல, நம்முடைய எந்த காரியத்தை வைத்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. அந்த கர்த்தரின் நாள் வரும்போது, அந்த கடைசி நாள் வரும்போது, கர்த்தர் எல்லா மேன்மை பாராட்டலையும் அழித்து விட்டு, பெருமையை பூமியிலிருந்து அழித்து விட்டு மனிதர்களை தாழ்த்துவார். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். மனிதனின் வீராப்பு அழிந்து போகும். மனிதர்கள் வீராப்பாய் பேசுவது இப்படியெல்லாம் இருந்தார்கள் அல்லவா? அந்த குணங்கள் எல்லாம் அழிந்து போகும். விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போகும். முழுமையாக விக்கிரகங்கள், உலகெங்கும் இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் அழிந்து போகும். கர்த்தரே அதை அழித்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுவது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள். இந்த நியாய தீர்ப்பு நாள் என்பது எப்பொழுது வரும் என்றால், கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு வரப்போகிறது. கர்த்தர் 2ஆம் வருகையில் வந்து சுத்திகரிப்பார். இந்த காரியங்களை எல்லாம் செய்வார். மனிதர்களுடைய மேன்மை பாராட்டுதலை எல்லாம் அழித்து போட்டு, விக்கிரகங்களை கட்டோடு ஒழித்து போட்டு பூமியை சுத்தம் பண்ணுவார். இப்படி கர்த்தர் இங்க சுத்திகரிக்க ஆரம்பிப்பார். அவர் எல்லா நியாய தீர்ப்பையும் கொடுக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால், கர்த்தர் பூமியை தத்தளிக்க பண்ணுவார். ஜனங்கள் எல்லாம் சிதறி ஓடுவார்கள். எங்கு போய் ஒளிந்து கொள்வோம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது என்று. அதாவது இது கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பே இந்த நாட்கள் தொடங்குகிறது.
அதாவது நியாய தீர்ப்பு நாள், வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிற 7 முத்திரைகள் உடைக்கப்படும் நாள், 7 எக்காளங்கள் ஊதப்படும் நாள், 7 கோப கலசங்கள் ஊற்றப்படும் காலம், இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் நிறைவேறி முடிய வேண்டும் அல்லவா? அந்த காலத்தில் நடக்கிற சம்பவங்களாய் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்கும். மனிதரின் பெருமை தவிர்த்து போகும். அதாவது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நியாய தீர்ப்புகளின் சுருக்கம் என்று கூட இந்த வேத பகுதியை சொல்லலாம். கர்த்தருடைய நாள் என்றே இந்த வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது மனிதர்களின் பெருமைக்குரிய காரியங்கள் அழிக்கப்படும், விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போகும், மனிதனின் மனம் தாழ்த்தப்படும், வீராப்பு தனியும். மிகப்பெரிய மனிதர்கள் இன்று டெக்னாலஜி வளர்ச்சி என்று தலை நிமிர்ந்து கொள்கிறார்கள். டெக்னாலஜி எல்லாவற்றையும் ஒழித்து போடுவார் கர்த்தர். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் எதை குறித்தெல்லாம் நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமோ மனித இனம், அதை எல்லாவற்றையும் அழித்து போட்டு மனிதனின் இருதயத்தை கர்த்தர் தாழ்த்துவார். அப்படி மிகப்பெரிய அழிவு இந்த பூமிக்கு வரும் பொழுது, கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் பூமியில் பல பாதிப்புகள் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அதாவது கர்த்தரின் கோபம் இயற்கை சீற்றங்கள் மூலமாக வெளிப்படும். வானத்திலிருந்து வருகிற சூரிய புயல் போன்றவை, புழுதி காற்று, சூறாவளி காற்று, புயல் போன்ற காரியங்களினால் கர்த்தருடைய கோபம் பூமிக்கு வரும். எல்லோரும் ஓடி ஒளிந்து கொள்வோம். நிலநடுக்கம் போன்ற காரியங்கள், இயற்கை சீற்றங்கள், சுனாமி போன்றவை, இவையெல்லாம் பூமியை தத்தளிக்க பண்ணும். இப்படியெல்லாம் வரும்பொழுது குகைகளில் எல்லாம் ஓடி போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று ஜனங்கள் ஒளிந்து கொள்ள தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட நிலை வரும். கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் இதெல்லாம் நடக்கும். அப்பொழுது மனிதன் தான் தொழுது கொள்வதற்காக, தான் தெய்வமாய் வணங்குவதற்காக தனக்குத்தானே செய்து வைத்து கொண்ட தெய்வங்களை மனிதன் தானாக தனக்கு தெய்வங்களை உண்டாக்கி வைத்திருப்பான். அந்த தெய்வங்களை எல்லாம் அவனே, மனிதனை படைத்த மனிதனே தூக்கி எறிந்து விடுவான். நான் கண்மலைகளில், வெடிப்புகளில், மலைகளில் ஓடி போய் ஒளிந்து கொள்ள தொடங்கும் பொழுது அவனே வைத்தவனே தானே தன் கையால் எடுத்து அந்த வெள்ளி விக்கிரகங்களையும் தங்க விக்கிரகங்களையும் தூக்கி எறிந்து போட்டு அவன் போய் ஒளிந்து கொண்டு தன்னை பாதுகாத்து கொள்ள அந்த சிலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கும். எலி போன்ற சொரூபங்களை எல்லாம் செய்து வைத்திருப்பார்களாம், அதையெல்லாம் தூக்கி எறிந்து விடுவார்களாம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை விட்டு விடுங்கள் என்றால், நம்பாதிருங்கள் என்றால் என்ன பொருள்? மனிதர்கள் மேல் நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. எந்த காரியத்திலும் நமக்கு உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவரை நாடி போனால் முழுவதுமாக மருத்துவரையே நம்ப கூடாது. மருத்துவர் மருத்துவம் செய்வார், நம்பலாம், தவறில்லை, அவர் நமக்கு நன்மையே செய்கிறார். என்றாலும் அந்த அவர் கொடுக்கும் மருந்துகளும் அவர்கள் செய்யும் வைத்தியமும் நமக்கு செயல்பட வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய அனுமதியினால் தான் முடியும். நாம் நன்றாயிருக்க வேண்டும் என்றாலும், நாம் இன்று நம் உயிரை விட வேண்டும் என்றாலும் அதை முடிவு செய்வது கர்த்தரே. அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நம் விருப்பப்படி நாம் நினைக்க கூடாது. எந்தவித மனிதர்கள் மேலும் நம்பிக்கை வைத்து அடையக்கூடாது. இந்த மனிதன் என்னை காப்பாற்றி விடுவான், இவன்தான் என் கதி என்று எந்த மனிதனுக்கும் அடிமையாக கூடாது. எந்த மனிதனையும் முழுமையாய் நம்ப விடக்கூடாது. நம்பலாம், ஆனால் இவன் என்னை காப்பாற்றுவான் என்று நம்பக்கூடாது. கர்த்தரே நம்மை காப்பாற்றுகிறவர். மனிதனை நம்பினால் ஏமாந்து போவோம். அவன் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இன்று அவன் நல்லவனாக இருக்கலாம், நாளை அவன் நல்லவனாக இருப்பான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நாளையே அவன் மனம் மாறலாம். இன்று நம்மேல் அன்பாயிருக்கிறவன் நாளை நம்மை வெறுக்கலாம். மாறக்கூடியதுதான் மனித மனம். மாறாத அன்பு அந்த இடத்தில் எங்கு கிடைக்கும்? மனமே மாறக்கூடியது என்றால் அந்த மனதிலிருந்து புறப்படுகிற அன்பு என்ற குணம் மாறாததா எப்படி இருக்கும்? மாறக்கூடியதே. மாறாத அன்பு வேண்டும் என்றால் என்றும், நேற்றும், இன்றும், என்றும் மாறாத நம் தேவன் இருக்கிறார். அவரிடத்தில் தான் கிடைக்கும். அவர் என்றும் மாறாதவர், மாறாத மனமுள்ளவர், பரிசுத்த தெய்வம், நல்லவர். அவரை போல நல்லவர் இல்லை, அவரை போல பெரியவர் இல்லை, அவரை போல வல்லமை உடையவர் இல்லை. அப்படிப்பட்ட தெய்வம், மாறாத அன்புள்ளவர். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு போதும் அவர் நம்மை கைவிட மாட்டார்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அவர் மிக மிக பெரியவர். அவருடைய வல்லமை மகா பெரியது. நம் நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும், கர்த்தர் மேல் இருக்கட்டும். எந்த காரியத்திலும் மனிதனை நம்ப வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மனிதர்கள் உதவி செய்யலாம். எல்லா மனிதர்களும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், உதவி செய்யலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களால் முடிந்தவரை தான் செய்ய முடியும். கர்த்தரால் எல்லாம் முடியும். சர்வ வல்லமை உடையவர். அவரை போல செய்ய யாராலும் முடியாது. கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்வோம். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்ததை நிமித்தம் பெருமை கொண்டு விக்கிரகாராதனை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்ததினால் கர்த்தர் கோபம் கொண்டு அந்த தேசத்தின் ஜனங்களை தண்டிக்கிறார். அதற்கு அவர்களுக்கு என்ன தண்டனையை கர்த்தர் சொன்னார் என்பதை குறித்து இந்த வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சற்று கவனித்து பார்ப்போம். சேனைகளின் கர்த்தராகிய தேவன் எருசலேமிலும் யூதாவிலும் இருந்து அப்பம் என்னும் ஆதரவு கோலையும் தண்ணீர் என்கிற ஆதரவு கோலவையும் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த தேசத்தில் பஞ்சத்தை தருவார். குடிக்க தண்ணீர் பஞ்சம், சாப்பிட உணவு பஞ்சம், இந்த இரண்டும் ஏற்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலை ஏற்படும். கர்த்தருக்கு விரோதமான பெருமை கொண்டால், நமக்கு ஆகாரத்தை படைத்து கொடுத்தவர் கர்த்தர் என்பதை நினைக்காமல் ஆகார திரட்சியினால் நாம் பெருமை கொண்டு அலைந்தால் அந்த ஆகாரம் நமக்கு கிடைக்காமல் போகும். இது இப்படிதான் நடந்திருக்கிறது அந்த காலத்தில். இது இப்பொழுதும் நடக்கக்கூடிய காரியமே. நாம் மேன்மை பாராட்டினால், செல்வ செழிப்பினால் மேன்மை பாராட்டினால் சாப்பிடும் உணவுக்கும் தண்ணீருக்கும் பஞ்சம் உண்டாகும் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். பொதுவாக உணவுப் பொருட்களை சமைத்து அதிகமாய் வீணாக்க கூடாது. வீணாக்குதல் கர்த்தருக்கு பிடிக்காது. அதிகமாய் செய்வதும் வீணாக்குவதும் கர்த்தருக்கு பிடிக்காது. அதே சமயத்தில் நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்வதும் பிறர் பசியை தீர்ப்பதும் கர்த்தருக்கு பிரியமான செயல். இப்படியாக நாம் வாழ வேண்டும். கர்த்தர் கோபம் கொண்டால் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அதையும் நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். அவரை கோபமூட்டி நாம் தண்டனையை பெற்றுக்கொள்ள கூடாது. அவர் பரிசுத்தராகவும் இருக்கிறார். அவர் பரிசுத்தத்தின் நிமித்தம் நம்மை தண்டிப்பார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் பாவம் செய்தால் இப்படிப்பட்ட நிலை வரும். அன்று இஸ்ரவேலருக்கு என்னென்ன தண்டனையை கர்த்தர் கொடுத்தார்? அவர்கள் மேட்டிமையினால் என்று அவர்கள் மேட்டிமையாய் இருந்ததினால், பெருமைப்பட்டு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதினால், விக்கிரக ஆராதனை செய்தது, பாவம் செய்தது, இச்சைக்கிடம் கொடுத்ததினால் கர்த்தர் இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுத்தார். அது என்னென்ன செய்தார் என்று இப்பொழுது கவனித்து பார்க்கலாம். அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களை விட்டு விலக்கினார். பராக்கிரமசாலிகளையும் யுத்த வீரர்களையும் நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் சாஸ்திரிகளையும் மூப்பரையும் 50 பேருக்கு பெரியவனையும் கனம் பொருந்தியவனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில்களில் சாதுரியம் உள்ளவனையும் கர்த்தர் விலக்குவார். அதாவது தேசத்தில் இருக்கிற திறமைசாலிகள், அதிகமாய் உழைக்கக்கூடிய மிகப்பெரிய திறமைசாலிகள், அதாவது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனம் தேசத்திற்கே நன்மை செய்து வருகிறது, பல நல்ல பொருட்களை தயாரித்து வழங்குகிறது என்றால் அந்த நிறுவனத்தில் இத்தனை நன்மைக்கும் காரணமாய் இருக்கிற ஒரு மனிதன் இருப்பார். அந்த மனிதனை கர்த்தர் விலக்கி விடுவார். அப்பொழுது தேசத்திற்கே நன்மை வராது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். சாதுரியம் உள்ளவர்கள், ஞானிகள், திறமைசாலிகள், இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேசத்தில் இருந்து விலக்கி விடுவார். பராக்கிரமசாலிகள், ராணுவ வீரர்கள், திறமைசாலிகள் எல்லாம் இருந்தால்தான் தேசம் சுபிட்சமாய் இருக்கும். அப்படிப்பட்ட திறமைசாலிகளை எல்லாம் கர்த்தர் விலக்கி விடுவாராம். ஒருவேளை அவர்களுக்கு நோயை கொடுக்கலாம், அல்லது அவர்கள் இறந்து போகலாம். அப்படிப்பட்டவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு கர்த்தர் செய்து விடுவாராம். வாலிபர்களை அவர்களுக்கு அதிபதியாக தருவேன், பிள்ளைகள் அவர்களை ஆளுகுவார்கள். பிள்ளைகளாய் இருப்பவர்கள் ராஜாவாக வந்து ஆளுவார்கள். வயதில்லை, அனுபவம் இல்லை, அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் வந்து தேசத்தை ஆண்டால் எப்படி இருக்கும்? அது மிகவும் கடினமாய் இருக்கும் அல்லவா? அப்படிதான் வாலிபர்கள் ஆளுகை செய்வார்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள்.
ஒருவருக்கொருவர் ஒடுக்கப்படுவார்கள், ஒருவருக்கொருவர் விரோதமாய் இருப்பார்கள். ஒருவன் தன் அயலானுக்கு விரோதமாய் இருப்பான். ஒருவருக்கொருவர் முகம் பார்க்கிற, தினமும் பார்க்கிற ஒருவருக்கொருவர் எதிரியாய் மாறி போவார்கள். எங்கும் விரோதம் இருக்கும், ஒற்றுமை இருக்காது, அன்பு இருக்காது. தேசத்தின் ஜனங்கள் மிகவும் ஏழை எளியவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். வாலிபனாய் இருக்கிறவன் முதிர் வயதுள்ளவனுக்கு தீங்கு செய்வான். கீழ் மக்கள் ஏழையாய் இருக்கிறவன் மிகப்பெரிய பணக்காரனுக்கு கெடுதல் செய்வான். இப்படிப்பட்ட காரியங்களும் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் தன் சகோதரனை, உடன் பிறவாத ஒரு சகோதரன் இருக்கிறான், நீ எங்களுக்கு தலைவனாய் இரு, உன்னிடத்தில் ஒரு வஸ்திரமாவது இருக்கிறதே, உடுத்தி கொள்ள உனக்கு துணியாவது இருக்கிறது, அப்படி என்றால் நீ எனக்கு தலைவனாய் இரு என்று சொல்வானாம். அப்படி என்றால் எப்படிப்பட்ட தரித்திரமான நிலை இருந்திருக்கிறது. உடுத்தி கொள்ள ஒரு துணி இருந்தால் அவன் பணக்காரனாம். அப்படி என்றால் அவர்களுடைய நிலை எவ்வளவு மோசமாய் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, பஞ்சம், தரித்திரத்தினால் தேசம் நிரம்பி இருந்திருக்கிறது. அப்படி அந்த சகோதரன் கேட்கும் பொழுது இவன் சொல்லுவானாம், என் வீட்டில் அப்பமும் இல்லை, வஸ்திரமும் இல்லை, நான் யாருக்கு தலைவனாய் இருப்பது, எதற்கு தலைவனாய் இருப்பது, என்னை விட்டுவிடு, எனக்கு வேண்டாம் என்று சொல்வானாம். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போனது. அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய செயலும் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்கிற்று. கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்குகிற செயலாய் இருந்தது. அதாவது அவர்களுடைய செயல்கள் பாவம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய நாவும் அப்படியே இருந்தது. கர்த்தருடைய கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கும் அளவுக்கு தான் அவர்களுடைய பேச்சும் இருந்திருக்கிறது. அவர்கள் பேசியதும் தவறாக பேசுவது, கர்த்தருக்கு விரோதமாக மேன்மை பாராட்டி பெருமை பேசிக்கொண்டு திரிவது, பெருமையாய் வாழ்வது மிகப்பெரிய அழிவுக்கு அடையாளம். அவர்களுடைய முக பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவர்களுடைய முகமே அவர்களுக்கு சொல்லும் அவர்கள் செய்வது எப்படிப்பட்ட பாவம் என்று. சோதோம் ஊராரை போல அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் வெளிப்படுத்தினார்கள். பாவம் என்பது கர்த்தர் அருவருக்கிற செயல். அதை பாவத்தை பொதுவாய் ஜனங்கள் மறைப்பார்கள். அந்த பாவத்தை மறைக்காமல் கூட வெளிப்படுத்துவது என்பது பாவத்திற்கும் மேற்பட்ட உச்சக்கட்ட நிலை. அது பெருமையாக சொல்லிக் கொள்வது, பாவம் செய்து அதை பெருமைப்படுத்திக் கொள்வது, வெளிப்படையாக பேசுவது, இது அதிலும் கேடுகட்ட பாவமா இருக்கிறது. உச்சக்கட்ட மிக 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 கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. பாவத்திலும் மிகப்பெரிய கேடு ஒரு அருவருப்பு. பாவத்தை காட்டிலும் கர்த்தர் அருவருக்கிற காரியம் அதை வெளிப்படுத்தி பேசுகிற ஜனங்களின் குணம். அப்படிப்பட்டவர்களின் ஆத்மாவுக்கு ஐயோ, அவர்கள் தங்களுக்கே கேடு விளைவித்துக் கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தங்கள் பாவங்களை மறைக்க கூட மனம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறவர்களுடைய ஆத்மாவுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு வரும் நிலை எந்த மனிதனுக்கும் வராது. அவ்வளவு மோசமான நிலை. பலர் பாவம் செய்து அதை பெருமையாக சொல்லிக் கொண்டு திரிகிற நிலை இந்த காலத்தில் இருக்கிறது. இது அப்படி அவர்களுடைய நிலை மகா பயங்கரமாய் இருக்கும். அவர்களுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பு கண்களால் பார்க்க கூட நம்மால் முடியாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கும். நம்மால் அதை பார்த்து தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக 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 கொடுமையானதா இருக்கும். கர்த்தர் பயங்கரமானவர். அவர் அன்புள்ளவர் தான், நல்லவர் தான். நாம் அடங்காமல் திரிந்தால் அவர் பயங்கரமானவர். எப்படிப்பட்டவர், எந்த அளவுக்கு பயங்கரமானவர் என்பதையும் நாம் பார்க்க வேண்டி நேரிடும். தயவு செய்து அந்த நிலைக்கு நாம் ஆளாக வேண்டாம். மனம் திரும்புவோம், பாவத்தை விட்டு ஓய்வோம். பெருமை வேண்டாம், எந்தவித பாவமும் வேண்டாம். பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து வேத வசனத்தை எடுத்து வாசித்து தினந்தோறும் கர்த்தருடைய சன்னதியில் காத்திருந்து அவர் சித்தம் அறிந்து செயல்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைந்து கர்த்தரின் அன்பை ருசி பார்ப்போம். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால் அவருடைய பயங்கரத்தை தான் ருசி பார்க்க வேண்டி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.